அந்த மண்ணை மிதித்து அதுக்கு தகுந்த கோவில்னு இருக்கும், அந்த பரிகார கோவில்னு சொல்லி. அப்போ அங்கே என்னைக்கு போகணும், அப்போ தான் நம்ம பிரச்சனை தீரும். சும்மா கண்மூடித்தனமாக எல்லா கோயிலுக்கும் போனால் தீராது. அதாவது பசிக்கு உணவை எடுத்துக்கணும். எந்த நேரம் சாப்பிடணும்னு 3 நேரம் கொடுத்துருக்கான், காலை மாலை இரவு. அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, ஆனால் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதில் வரக்கூடிய பாதிப்பையும் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போது எதை எந்த இடத்துல எப்போ செய்யணும், ஜோதிட வாயிலாக செய்தாலும் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கோ அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட இடத்த மிதிக்கும்போது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இவ்வளோ நாள் இல்லாதப்போ அது இப்போ ஒரு பாலடைஞ்ச வீடு போன உடனே சுத்தமாகிடுமா? அப்போ அந்த இடத்துல நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் ஒரு பாலடைஞ்ச வீடு. அப்போ அந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவை எடுத்து அதில் நெகட்டிவை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சாதான் நம்ம லைஃபு. சனி கொடுக்க எவர் தடுப்பார், அப்படி இல்லைன்னா பாலடைஞ்சங்கிறதுல நிறைய நெகட்டிவும் இருக்கும், அது நம்மை தாக்கும். நம்ம எந்த பரிகாரம் பண்ணலைன்னா இப்போ ஜாதகத்தில் நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடம் அதுக்கு உருவானது அல்ல. நமக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, அந்த சொல்லுங்க இந்த இயற்கையினுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி எத்துன்பம் வந்த போதிலும் அத்துன்பத்திலிருந்து விடுபட உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட அஸ்திரம்